வளமுடன். ஸ்ரீ குமரன் ஜோதிடம் உங்களை இருக்கரம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறது. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தனஸ்தானத்தை பற்றி பார்க்க போகிறோம். தனாதிபதி எங்கிருந்தால் சிறப்பு என்ற அடிப்படையில் நம்ம ஒவ்வொரு 12 லக்னத்துக்கும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் மகர லக்னம், நீங்கள் மகர ராசியாக இருந்தாலும் அல்லது மகர லக்னமாக இருந்தாலும் இப்போ நான் சொல்கிற பலாபலன் உங்களுக்கு பொருந்தும். நீங்கள் மகர லக்னத்துக்கு தனாதிபதி உங்களுடைய லக்னாதிபதியாகவே வருவார். கும்பத்துக்கும் அவர் தான் அதிபதி. அதனால் சனி பகவான் சுபத்துவம் அடையணும். உங்களுடைய ஜாதகத்தில் அவர் எங்கிருந்தாலும் சுபத்துவம் அடையணும். குரு பார்க்கணும். சுக்கிரனோட சேர்ந்து இருக்கணும். இந்த சனி பகவான் தனிச்சிருந்தால் ஒரு மிகப்பெரிய தாமதத்தை ஏற்படுத்திடுவார். தங்கு தடங்களை ஏற்படுத்தி உங்களுக்கு பொருளாதாரத்தில் அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான பலாபலனை ஏற்படுத்த மாட்டார். எதுலேயுமே தங்கு தடை ஏற்படுத்தி ஒரு சிறிய தனலாபத்தை ஏற்படுத்தி அது மூலிமா அவங்களுடைய ஒரு ஒரு அப்செட்டான ஒரு சூழ்நிலைக்கு ஏற்படுத்திடுவார். அதனால் குருவோட பார்வை இருக்கணும். 5ஆம் பார்வையோ அல்லது 7ஆம் பார்வையோ அல்லது 9ஆம் பார்வையோ அல்லது குரு சேர்ந்து இருந்தாலும் சிறப்பான ஒரு பலாபலன் ஏற்படும். குரு பங்கப்பட்டு சனியை சுபத்துவப்படுத்துவார். தனாதிபதி சிறப்பான ஒரு சுபத்துவம் அடைவார். உங்கள் லக்னமும் சுபத்துவம் அடையும். உங்களுடைய லக்னாதிபதியும் சுபத்துவம் அடையும். சுக்கிரனோட சனி சேர்ந்து உங்களுடைய லக்னத்தில் இருக்கும்போது மிகப்பெரிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். புதன் அங்கே சேர்ந்து இருக்கும்போது முக்கூட்டு கிரகமான இந்த புதன் சுக்கிரன் சனி சேர்ந்து இருக்கும்போது மிகப்பெரிய பலாபலன் ஏற்படும். நல்ல பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். தொழில் மூலியமாக நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக இருப்பீங்க. தனம் குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தும். மனைவி மூலியமாக நல்ல ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை நீங்கள் அடைவீங்க. தொட்டதெல்லாம் தாயமாக மாறும். அதே மாதிரி கும்பத்தில் உங்களுடைய லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இந்த சனி பகவான் அங்கே ஆட்சி அடைவார். சுக்கிரன் அங்கே சேர்ந்து இருக்கும்போது நல்ல ராஜ்யமான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தும். நல்ல குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்தும். புதனும் சேர்ந்திருந்தாலும் அல்லது சுக்கிரனோட சனி சேர்ந்திருந்தாலும் நல்ல ஒரு சிறப்பான பலாபலன் ஏற்படும். நல்ல வாக்கில் கொடுத்த வாக்கு நிறைவேற்றக்கூடிய ஆளாக இருப்பீங்க. நீங்கள் சொல்கிற வாக்கு பலிதமாகும். சுபத்தன்மை அடையும். நல்ல குடும்பம் அமையும். நீடித்த தாம்பத்திய சுகம் கிடைக்கும். பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். தொழிலில் நல்ல பாக்கியத்தை அடைவீங்க. அதே மாதிரி இந்த மீனத்தில் சனி சுபத்துவம் அடைவார். சுக்கிரன் அங்கே உச்சமாவார். சிறப்பான ஒரு பலாபலன் ஏற்படும். அது உங்கள் லக்னத்துக்கு 3ஆம் இடமாக வரும். முயற்சினால் நல்ல ஆதாயத்தை அடைவீங்க. எல்லா விதமான பாக்கியத்தை அடைவீங்க. உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை நேராக பார்ப்பாங்க. எல்லா விதமான தகப்பன் மூலியமாக மிகப்பெரிய ஒரு தொழிலில் ஜொலிக்கக்கூடிய ஆளாக இருப்பீங்க. உங்களுடைய அப்பா மிகப்பெரிய தொழிலதிபராக இருப்பார். அது மூலிமா பிஸ்னஸில் நீங்கள் கண்டினியூ பண்ணக்கூடிய ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்படும். அது மூலிமா பொருளாதார முன்னேற்றம் சிறப்பான ஒரு முன்னேற்றம் இருக்கும். பூர்வீக சொத்து மூலிமா மிகப்பெரிய ஆதாயத்தை அடைவீங்க. அதே மாதிரி மேசத்தில் இந்த மேசம்ங்கிறது உங்களுடைய லக்னத்துக்கு 4ஆம் இடமாக வரும். அங்கே சனி பகவான் நீச்சமாவார். சுக்கிரனோட சேர்ந்து புதனோடு சேர்ந்து இருக்கும்போது 4ஆம் இடம் உங்களுக்கு சிறப்பாக செயல்படும். வீடு, வண்டி, வாகனம், தாயார் சுகம், தாயாருக்கு சின்ன சின்ன ஆரோக்கியத்தில் இடைஞ்சல் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சுபத்தன்மை அடைகிறனால, சனி பகவான் சுபத்தன்மை அடைகிறனால அதில் ரெக்கவர் ஆகி மிகப்பெரிய ஒரு மகுட மாளிகையில் இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தும். சனி நீச்சமாக இருக்கும்போது ஒரு பெரிய நட்பலனை ஏற்படுத்துவார். நல்ல பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். வீடு, வண்டி, வாகனத்தை சிறப்பாக உங்களுக்கு செயல்படும். எல்லா விதமான ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி 5ஆம் இடம் இந்த ரிஷபத்தில் இருக்கும்போது மிகப்பெரிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். ஒரு பூர்வீக சொத்து மூலிமா அவங்க நேராக லாபஸ்தானத்தை பார்ப்பாங்க. அதனால் மிகப்பெரிய லாபம் ஏற்படும். பூர்வீக லேண்டு மூலிமா மிகப்பெரிய லாபத்தை அடைகிறது. தகப்பன் சொத்து, தாய் வழி சொத்து, இது மூலிமா மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யத்தை ஏற்படும். பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படும். அதே மாதிரி உங்களுடைய மிதுனமனையில் இவங்க சேர்ந்துருக்கும்போது அது 6ஆம் இடமாக வரும். நேராக 12ஆம் இடத்தை பார்ப்பாங்க. தொலைதூர பயணத்தில் அங்கே போய் உங்களுக்கு வேலையை மாற்றி
அது மூலியமாக மிகப்பெரிய தனலாபம் ஏற்படும், எல்லா விதமான ஐஸ்வர்யம் ஏற்படும், தொழிலில் வந்து நல்ல ஒரு ஜொலிக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். அது வந்து ஒரு தொலை தூரத்தில் தான் வெளிநாட்டு வாழ்க்கை ஏற்படுத்தும். 12ஆம் இடத்தை பார்க்குறனால தொலைதூர பயணம், உங்களை வந்து காற்று ராசியாக வர்றனால உங்களை வெளிநாட்டு வாழ்க்கையை ஏற்படுத்துவாங்க. அங்கே போய் பெரிய பிஸ்னஸில் அங்கே வந்து நீங்கள் தொழில் செய்யக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி அது மூலியமாக மிகப்பெரிய தனலாபம் ஏற்படும். உங்களுடைய கடகத்தில் இந்த முக்கூட்டு கிரகம் சேர்ந்துருக்கும்போது நேராக வந்து உங்களுடைய லக்னத்தை பார்ப்பாங்க. அதனால் மனைவி மூலியமாக ஒரு மிகப்பெரிய தொழில் பாக்கியத்தை ஏற்படுத்தி அது மூலியமாக மிகப்பெரிய தனலாபம் ஏற்படும். கூட்டாளி மூலியமாக நல்ல ஆதாயம் அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். அதே மாதிரி 8ஆம் இடத்துல, இந்த 8ஆம் இடத்துல சிம்மத்தில் சனி வந்து அங்கே வந்து ஒரு சிறப்பான பலாபலன் செய்யாட்டியும் சுக்கிரனோட சேர்ந்து குருவால் பார்க்கும்போது ஒரு வந்து 8ஆம் இடம் மறைவு ஸ்தானத்தில் வெளிநாட்டு வாழ்க்கை, ஷேர் மார்க்கெட்டு, பங்கு சந்தையில் வந்து அவங்க நேராக 8ஆம் இடத்துலேருந்து தனஸ்தானத்தை பார்க்குறனால எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி அது மூலிமா பொன் பொருள் தேடக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்படும். நிறைஞ்ச தன லாபத்தை ஏற்படுத்தும். அது மூலிமா பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். தொழிலில் நல்ல பாக்கியத்தை அடைவீங்க. அதே மாதிரி இந்த கன்னிமனையில் புதன் வந்து அங்கே உச்சமாவார், சுக்கிரன் வந்து அங்கே நீச்சமாவார், சனி பகவான் வந்து நட்பு ஸ்தானத்தில் இருப்பார். சுக்கிரன் வந்து அங்கே புதனோடு சேர்ந்துருந்து சனியோட முக்கூட்டு கிரகம் சேர்ந்து இருக்கும்போது பார்த்திங்கன்னா நீச்ச பங்க ராஜயோகமாக இந்த சுக்கிரன் செயல்படுவார். அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். பாக்கியஸ்தானமானால தகப்பன் வந்து மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராக இருப்பார். அது மூலிமா நல்ல ஒரு செல்வந்தராக இருப்பீங்க. தகப்பன் வழியில் மிகப்பெரிய ஒரு லேண்டு மூலிமா உங்களுக்கு பெரிய வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல பூர்வீக சொத்து மூலிமா மிகப்பெரிய பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். 3ஆம் இடத்தை பார்க்குறனால முயற்சினால் நல்ல ஆதாயத்தை அடைவீங்க. அதே மாதிரி 10ஆம் இடம் இந்த துலாத்தில் வந்து சுக்கிரன் ஆட்சி அடைவார், சனி வந்து உச்சமாவார், புதன் வந்து நட்பு ஸ்தானத்தில் வருவார். இவங்க 3 பேர் சேர்ந்து இருக்கும்போது உங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு யோக பலனாக ஏற்படும். நல்ல பிஸ்னஸில் கொடி கட்டி பறக்கக்கூடிய ஆளாக இருப்பீங்க. கர்மஸ்தானம் உங்களுடைய பூர்வீக கர்மா வந்து சிறப்பாக இருக்கும். நல்ல கர்மா நீங்கள் செஞ்சுட்டு வந்திருப்பீங்க. அதனால் உயர்ந்த பதவியிலிருந்து அந்த பதவி மூலிமா மிகப்பெரிய சர்வீஸ் செய்யக்கூடிய ஆளாக இருப்பீங்க. அது தொழிலில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அது காலப்புருஷனுக்கு 7வது வீடாக வரனால கூட்டாளி மூலிமா மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை அடைவீங்க. மனைவி மூலிமா மிகப்பெரிய தொழில் பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி வருமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி விருச்சிகத்தில் அது வந்து உங்கள் லக்னத்துக்கு வந்து லாபஸ்தானமாக மாறும். இங்கே 3 பேர் சேர்ந்து இருந்தாலும் குரு பார்வையில் இந்த சனி பகவான் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய லக்னத்தை சனி பகவான் பார்ப்பார். தனாதிபதி லாபஸ்தானத்திலிருந்து உங்களுடைய லக்னாதிபதி உங்கள் லக்னத்தவே பார்க்கும்போது சிறப்பான ஒரு நட்பலன் ஏற்படும். நல்ல பொன் பொருள் தேடக்கூடிய பாக்கியத்தை அடைவீங்க. அதே மாதிரி தனுசில் இந்த தனுசு வந்து உங்களுடைய லக்னத்துக்கு 12ஆம் இடமாக வரும். காலப்புருஷனுக்கு வந்து 9ஆம் இடம் வரும். அதனால் தொலை தூரத்தில் உங்களை வந்து ஷிஃப்ட் ஆக்கி அங்கே பொன் பொருள் தேடக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்துவார். சனி பகவான் அயன சயன நீடித்த தாம்பத்திய சுகத்தை ஏற்படுத்துவார். சுக்கிரனோடு சேரும்போது மிகப்பெரிய நட்பலன் ஏற்படும். அது மூலிமா நல்ல பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். நீடித்து நிலைத்து உங்களுக்கு செல்வத்தை கொடுப்பார் இந்த சனி பகவான். எல்லா விதமான ஐஸ்வர்யத்தையும் நீங்கள் அடைவீங்க என்று கூறிக்கொண்டு இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.